என் குலதெய்வமான குழுந்தலமனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். மேச ராசியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? அது லக்கணத்தையும் கூட எடுத்துக்கலாம். பொதுவாக மேச ராசி, அந்த ராசின்னு தானே சொல்லுவோம். அப்போ லக்னம் அப்படின்னா ஜோதிடர்களுக்கு தெரியும், லான்னு போட்டிருக்கோம் அதிலிருந்து. அப்போ நம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள், அப்போ ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் அப்படி எடுத்துக்கலாம். அப்போ ராசி அப்படின்னா எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தார்கள் அப்படின்னு வந்துடும்ல. இப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகை. அஸ்வினி 4 பாதத்திலும் பிறந்தவர்கள், பரணி 4 பாதத்திலும் பிறந்தவர்கள், கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள், ஒரே ஒரு பாதம். இப்போ மேசராசி. அப்போ மேசம் அப்படின்னாவே அது ஒரு சரராசி, நெருப்பு ராசி, கிழக்கு பாகத்தை குறிக்கக்கூடிய ராசி, ஆண் ராசி, தாது, அதோடைய மூலப்பொருள் தாது. இந்த மாதிரி வந்துருச்சுங்களா. அப்போ பொதுவாக அந்த மேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அதுக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய்னா வேகம், எதிலுமே முதன்மை, சுறுசுறுப்பு, அப்படி எடுத்துக்கலாம். வேகம், எதிலுமே வேகம், அவசரம், சுறுசுறுப்பு, யுத்த குணம், நல்ல வாட்ட சாட்டமான உடல் வாகு, எந்த இடத்துல போனாலும் முதன்மையாக இருக்கணும். அந்த மாதிரி அந்த செவ்வாயை எடுத்தாவே அந்த காரமாக இருக்கிறது, காரசாரமாக இருக்கிறது, வேகமாக இருக்கிறது, நல்ல கோபமாக இருக்கிறது, எதுலையுமே முதன்மையான இடம் அப்படின்னு இருக்கலாம். அப்போ இந்த மேச லக்கணத்தில் அல்லது ராசியில் பிறந்தவர்கள், ராசின்னு எடுத்துக்குவோம். இப்போ எதுலுமே முதன்மையாக நிகழ வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்கும். அவங்களுக்கு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, எதில் வேணாலும் முதன்மையாக இருக்கணும். அப்போ காரியங்களை சாதிக்கணும். ஒரு காரியங்கள் அவங்கள நம்பி ஏதாவது ஒன்று ஒப்படைச்சிட்டு போயிட்டோம்னா அதை சாதித்து காமிச்சிருவாங்க. ஆற்றல் உடையவர்கள். தான் நினைத்த மாதிரி எல்லோரும் நடக்கணும், அது நடக்காத காரியம். ஆனால் அவங்க அப்படி நினைப்பாங்க, நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லாத்தையுமே நடக்க வைக்கணும் அப்படிங்கிறது. அப்படி ஒரு எண்ணம் வந்துடும். எல்லாருமே அப்படியே அதே மாதிரி நடக்கணும் அப்படின்னா. அதே மாதிரி உண்மைகளே ஆணித்தரமாக பேசுவாங்க. எவ்வளோ கூட்டம், எவ்வளோ ஆளாக இருந்தாலும் எந்த மாதிரி இடத்துலையும் அந்த உண்மை அப்படின்னா யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அஞ்சா நெஞ்சங்கிறாங்கல்ல, யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. வேணால் மேசராசியில் பிறந்தவங்கள பாருங்கள், அந்த உண்மையை ஆணித்தரமாக பேசுவாங்க. அப்பாவன், அம்மாவன், மாமனே, அந்த இடத்துல உண்மை இருக்கா, ஆணித்தரமாக பேசுகிறாங்கன்னா அங்கே ஒரு மேசராசிக்காரர் இருக்கான்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஆற்றலும் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவாங்க. அந்த அடிக்கடி கோபம் வரும் அவங்களுக்கு. நிறைய ஆற்றல் இந்த மாதிரிலாம் திறமை இருக்குது. இந்த அடிக்க அவங்கள்ட்ட பழகணும்னா யாராக இருந்தாலும் சரி பட்டுன்னு கோவப்பட்டுருவாங்க. இந்த உணர்ச்சி வசப்படுதல் அதிகமாக இருக்கும். அவங்க சுதந்திரமாக இருக்கணும். யாரும் அவங்கள அடிமைப்படுத்தவோ அதை செய் இதை செய் அப்படிலாம் இல்லை. அவங்க எதுலையுமே சுதந்திரமாக இருக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் அவங்க செய்வாங்க. அடுத்தவங்க சொல்லிலாம் செய்ய மாட்டாங்க. இந்த மேசராசிக்காரர்கள் சுதந்திரமாக இருக்கணும். அப்புறம் என்னன்னாக்க முன் கோபமுடையவர்கள், அதான் அந்த எதுலேயுமே உணர்ச்சி வசப்படுவாங்கன்னு சொல்லிட்டல, முன் கோபமுடையவர்கள். அப்புறம் சுய கௌரவம் அவங்கள்ட்ட நிறைய மெயினாக எதிர்பார்க்கணும். அவங்களுக்கு ரொம்ப மதிப்பு மரியாதை கொடுக்கணும், கௌரவத்தை எதிர்பார்ப்பாங்க. இல்லாட்டி போடான்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சுய கௌரவம் நிறைய எதிர்பார்ப்பாங்க. அந்த சொந்த காலில் நிற்பவர்கள் உடனே சொந்த காலில் நிற்கணும். அப்புறம் எல்லாருமே வாடகை காலை எடுத்து நிற்கிறாங்க அப்படின்னா சொந்தமாக உழைச்சி சொந்தமாக சம்பாதிச்சு அந்த சுய கௌரவத்தோடு நிற்கக்கூடியவர்கள், அதான் சொந்த காலில் நிற்கிறது. உடனே அப்புறம் நான் வாடகை காலில் நிற்கிறேன் அப்படின்றக்கூடாது. சரிங்களா. அடுத்து கவர்ச்சியாகவும் எல்லோராலையும் விருப்பப்படக்கூடியவர் இருப்பார். கவர்ச்சினா அது ஆண் அழகன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த செவ்வாயில் பிறந்தவங்க அந்த உடல்வாகு எல்லாமே இந்த ஆண் அழகன் போட்டிக்கெலாம் போகிறாங்க. அது கவர்ச்சின்னு நம்ம எடுக்க வேணாம், அதில் சுக்கரம் பண்ணு வந்துடுவாங்க. இருந்தாலும் ஆண் அழகன், நல்ல வாட்டசானமாக உடல் வாகு, இந்த ஜிக்ஸ் பேக்கு இந்த அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்களே, நல்ல கம்பீரமான உடல் தோற்றம், அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இது பொதுவான பலன் தான். இதில் இப்போ மேசத்தில் பிறந்தவன் நோஞ்சானா இருப்பேன், ஐயா நான் மேசத்தில் பிறந்து இப்படி கம்பீரமான உடல் தோற்றம் அப்படின்னு. இங்கே எப்படி இருக்குன்னாக்கா அங்கே நீச்ச சனி சம்மந்தப்பட்டிருப்பார். அங்கே சனி, கேது இந்த மாதிரி சில கிரகங்கள் சேர்க்கை இருந்திருந்தால் இதை விட கொஞ்சம் மாற்றங்கள் வரும். நாங்கள் சொல்கிறது பொதுவான பலன்.
சரி, இது வந்து பொதுவான பலனை எடுத்தாச்சு. அதே மாதிரி எந்தெந்த கிரகங்கள் சேருதோ அதுக்கு தகுந்தாற் போல பலன்கள் மாறும். இப்போ அந்த இடத்துல குரு சேர்றார், ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அப்போ குரு சேரும்போது குரு வந்து இயற்கை சுபர், அவர் கௌரவம் பிடிச்சவர் தான். இன்னும் கொஞ்சம் கௌரவமாக இருப்பார், ஆனால் கொஞ்சம் நல்ல சுபாவம் இருக்கும். கோபம் வரும், கௌரவமாக இருப்பார். இந்த யுத்தத்துக்கெலாம் போகும்போது இந்த அடுத்தவங்களை துன்புறுத்துறது கொஞ்சம் அடக்கி வாசிப்பார், நல்லவர் இல்லையா? அப்படி சரி. அதே இடத்துல சனி இருக்கார், சனி அந்த இடத்துல நீச்சம் ஆகுறாரு. செவ்வாய் அந்த இடத்துல இருந்தால் நீச்ச பங்கம் ஆகுறாரு. சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் தொலைச்சி எடுத்துக்குவாங்க. இது வந்து ஒரு என்ன அப்படின்னா, பொதுவாக எந்தெந்த கிரகங்கள் சேருது. அப்போ சனி சேரும்போது சுபாவம் முறுக்க சுபாவமாக இருக்கும், ரொம்ப கொடூரமான எண்ணங்கள் இருக்கும். ஆனால் உடல் வாகு அவ்வளோ இருக்காது, அதை எடுத்துக்கணும்ல. அப்போ சூரியன் அது வந்து ஒவ்வொரு இதுலையும் சொல்கிறாங்க. அப்போ யார் யார் எப்படி சொல்கிறாங்க. அப்போ சூரியனா வந்து அவர் எதுலேயுமே அரசனை போல் இருக்கக்கூடியவர், எதுலையுமே அவரும் வந்து தான் அப்படிங்கக்கூட. அப்போ சூரியனும் செவ்வாயும் சேரும்போது இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும். நம்ம தான் அரசன், நான் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்னு இப்படி போயிடும். சுக்கிரன் கொஞ்சம் மென்மையாக இருக்கும். மென்மையாகனா எதுலையுமே கொஞ்சம் சிரிச்சே காரியத்தை சாய்ச்சிடுவார். அந்த இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் இணை விட்டு மேசராசியில் இருக்கிறவங்க ஒரு சிரிச்சு, அதாவது கம்பீர தோற்றங்கள், அதிலே இந்த அழகாகவும் இருப்பாங்க, ஆள் நல்லா நீட்டாகவும் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த அடிக்க வேண்டிய இடத்துல செவ்வாய் அடிப்பார், குத்துவார், அது வேற. அந்த பேச்சிலேன்னு விட்றா அந்த ஒரு பாட்டு பாடி இந்த நக்கலாகவும் நையாண்டியாகவும் கொஞ்சம் இதாகவும் இருந்து அப்படி ஒரு இதாக இருக்கும். புதன் அது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் புதன் வந்து யார் கூட சொல்கிறாரு அந்த தோட்டத்தை காமிப்பார். அதுலேயும் கொஞ்சம் டபுள் மீனிங்காக இருக்கிறது, கொஞ்சம் அப்படி விரட்டுற மாதிரி விரட்டுறது. ரொம்ப முறுக்கு சுபாவம் உள்ளது எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்த அப்படின்னாக்கும் சனி செவ்வாய் அந்த ராசி லக்கணத்தோட வந்து சனி சேரும்போது பலன்கள் மாறும். சூரியன் சேரும்போது பாவத்தந்தான் மாறும். இந்த ரொம்ப கோபம், அவங்கள்ட்ட போகவே பயப்படுவாங்க. ஐயோ அவனா எப்பா அப்படிங்கிறாங்கள. அந்த மேசராசியில் சனி இருந்தாலோ சனி சேர்ந்தாலோ அப்படி இருக்கும். சந்திரன் சேர்றார். அப்போ சந்திரன் அந்த இடத்துல வளருபுற சந்திரனா தேய்புற சந்திரனா அவருடைய நிலப்பாடுக்கு அனுசரித்து அங்கே பலன் மாறும். சனி சேரும்போது அப்படி. அப்போ ஒவ்வொரு கிரகங்கள் பார்க்கும் பொழுது அந்த கிரகத்தோடைய நிலைமையை அனுசரித்து இங்கே பலனும் மாறும். இப்போ சனி அங்கே சேரும் பொழுது நீச்சம், அப்போ பலன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே 7ஆம் இடத்துல துலாத்தில் இருந்து மேசத்தை சனி பார்க்கும்போது, உச்ச சனி பார்க்கும்போது பலன் அவர் ஏற்றுக்குப்பட்டியாக மாறும். ரொம்ப கொடூரமானவன், இரக்கமற்றவன். ஒருத்தன் கையை பிடிச்சி உடைக்கணுமா ஈஸியாக உடைச்சிட்டு போயிட்டே இருப்பேன், அதை பற்றி இந்த கவலைப்பட மாட்டான். செவ்வாய் அடிதடிக்கு பயப்படாதவன், சனி ஒருத்தனை இம்சை கொடுக்கறதுக்கு மோசமானவன். இவங்க 2 பேரும் சொல்கிறேன். அந்த ராசியோ அல்லது லக்கணத்தில் நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், தெரியும். செவ்வாய் வலுப்பற்ற மேச ராசி அல்லது லக்கணத்துக்காரர்களுக்கு சனி துலாத்தில் இருந்து பார்வை பெற்ற சனி, வேறு எந்த கிரகம் சுபக்கிரகங்கள் பார்க்கக்கூடாது, சேரக்கூடாது. குரு வந்து எந்த பார்வை 7ஆம் பார்வை 5ஆம் பார்வை 9ஆம் பார்வையாக பார்க்காம இருக்கணும். அந்த இடத்துல வந்து சுக்கிரன் சேரக்கூடாது அல்லது சுக்கிரன் பார்க்கக்கூடாது. சனியோட பார்வை மட்டும் விழுகுதென்றால் கொடூரமான கோபக்காரன், கொடூரமான செயலை செய்யக்கூடியவன். பலன் மாறும். இப்போ நம்ம வாட்டில் பொதுவாக வந்துட்டு பார்த்தோன்னே மேச ராசிப்பா நீங்கள் வேகமாக இருப்பீங்க, கோபமாக இருப்பார், நல்ல குணமாக இருப்பார், நல்ல காரமானதெல்லாம் சாப்பிடுவார், அவர் நல்ல அன்பானவர், எது நம்பிக்கையாக இருப்பார் அப்படின்னாக்க உனக்கு கிறுக்கு பிடிச்சிக்கிச்சாயா ஜோசியக்காருக்கு அப்படிங்குவாங்க. நீ வாட்டில் அவன் நீ சொல்கிறதுல ஒன்றுமே இல்லை, அவன் குடும்பக்காரன், அவனை கண்டாவே பயமாக இருக்கும், எந்த செயலுமே நோகாமல் செய்வேன், திருடங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கான். யார் சனி சேர்ந்தால், சனி உச்சமாக இருந்து சேர்றப்ப. இதுலேயும் ராகு சேர்ந்துட்டா சரி இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். வெளியில் போகிறவங்க இன்டர்நேஷ்னல் வெடிகுண்டு இந்த மாதிரி. அப்போ எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்துருக்கு, எது பார்க்குது, அதோடைய பலன் அனுசரித்து தான் பலன் மாறும். இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது பொதுவானது. சரி, இன்னொன்று பார்த்துருவோம். இப்போ அப்படி இருக்க இந்த சில ஜோதிட புஸ்தகங்கள் இருக்குது நம்ம பார்த்துருக்குறோன்னா, இப்போ எத்தனையோ பேர் எழுதுகிறார்கள்.
இப்போ நானே இப்போ படிச்சுட்டு இருக்கேனாக்க யவன காவியம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஜாதகம் அலங்காரம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், பாரிஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கிரக சேர்க்கை உள்ள புக்கு இருக்குது, தசாபுத்தி அமைப்புகள் இருக்குது. அப்புறம் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கும் வந்துக்கிட்டு பல தீபிகள் இருக்குது, தீபிகை, அப்புறம் பிருகத் ஜாதகம் இருக்குது, அப்புறம் அப்படியே நிறையா ஒவ்வொரு புக்கு இருக்குல்ல. அப்போ அதிலெல்லாம் என்ன எழுதியிருக்காங்க புஸ்தகத்தில்? இப்போ கருத்து வேறு வேறு மாதிரி இருக்கலாம், அந்த வெளி கருத்துக்கள், ஆனால் அதில் உள் நோக்கங்கள் ஒன்றே. ஆசான்மார்கள், குருக்கள்மார்கள், குரு ஆச்சாரியார்கள் இப்படி எடுத்துக்கலாம். அவர்கள் வந்து அவர்களுக்கு ஞானிகள் யாரோ ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ நம்மளுக்கு இப்போ பார்க்குற குருமார்கள் அப்படி எடுத்துக்கலாம். நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் அவருடைய அனுபவத்தை வச்சு அவர்கள் இந்த புஸ்தகம் எழுதியிருக்கிறார்கள். அப்போ யார் யார் எப்போ எழுதுனாங்க அப்படின்னா எனக்கு தெரியாது, அதை ஆராய்ச்சியாளர்கள் தான் கேட்கணும். இப்போ ஜாதக அலங்காரம் எந்த நூற்றாண்டில் வந்துச்சுன்னா அது எனக்கு தெரியாது, அதை நான் ஆராய்ச்சி பண்ணலை. யவன காவியம் எப்போ வந்துச்சுன்னா இப்படிலாம் கேட்கக்கூடாது. அதில் எழுதப்பட்ட உள்ள சில கருத்துக்கள் இங்கே வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்து கொள்கிறேன், அல்லாட்டி முன் வைக்கிறேன். அப்படி பார்க்கலாம். அப்படிங்கும்போது ஜாதக அலங்காரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். சீக்கிரத்தில் சந்தோஷம் அடைபவன், ரொம்ப சீக்கிரத்தில் ஒரு வாட்டில் சந்தோஷம் அடைவாராம். பொருள்களை சம்பாதிச்சு அதை உடனே செலவு செய்வான். நான் சொல்லலை, சாதக அலங்காரம் சொல்லிக்கிட்டு இருக்கு, சரிங்களா? பலமுறை இது பலமுடைய சரீர உடையவன், அதை நாங்கள் சொல்லியாச்சு. காமி, அதை நாங்கள் சொல்லலை. காமி அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா செக்ஸு, அதாவது உடல் உறவில் நாற்றம் உள்ளவன் அப்படி எடுத்துக்கலாம். செக்ஸுக்கு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் அதிகமாக நாற்றம் உள்ளவன் அப்படி காமின்னு போட்டிருக்கு. ஒரு காமி அப்படிங்கிறாங்களே, அதிக தூரம் நடந்து செல்வான், அது எல்லாத்துக்கும் தெரியும். பராக்கிரகம் உடையவன், இந்த பராக்கிரகம் அப்படின்னா என்னன்னாக்கும் அதைத்தான் அந்த வேகமாக இருக்கிறது பராக்கிரகம். இந்த ஆத்திரக்காரன் அப்படிலாம் சொல்கிறோம்ல, பராக்கிரகம், ஆத்திரக்காரன், கோபக்காரன், அதில் பராக்கிரகம் அப்படி வந்துடும். இந்த மாதிரிலாம் இருக்காங்க. பெண்களிடம் கலவி செய்ய, அதை தாங்க வந்துருச்சுல்ல, பெண்களிடம் கலவி செய்ய அப்படின்னாக்கும் இந்த பெண்கள்கிட்ட வம்பளுக்கு அது கொஞ்சம் அந்த உடல் காதல் அப்படிலாம் வருதுல, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடியவர்கள். அப்படி செய்ய சலியாதவன் சபலன்னா ஆசைக்குள்ளவன் தான். நீரை பார்த்து அச்சம் கொள்பவன், இந்த கிணத்து தண்ணியோ எந்த தண்ணியை பார்த்தா கொஞ்சம் அவங்களுக்கு பயம் அப்படின்னா இந்த பானையில் தண்ணியை பார்த்துட்டு பயப்படுறாரா அப்படிலாம் கிடையாது. ஆற்று வெள்ளங்கள், இந்த கடல் வெள்ளங்கள், இந்த மாதிரி நீரை பார்த்தாருன்னா கொஞ்சம் பயப்படுவார். வீரந்தான் இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்கும். முழங்காலில் பிணி உள்ளவன், முழங்காலில் வந்து இந்த கால் வலிக்கும் போல் தெரியுது, அந்த அதான் பிணி உள்ளவனா அந்த கால் முழங்கால் ஏதாவது நோய் இருக்கும் அப்படின்னு ஜாதக அலங்காரம் சொல்லுது. சரி, அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு புஸ்தகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தாக்கனாக்கும் ஒவ்வொன்றா பார்ப்போம். பலமற்ற கணுங்கால் உடையவன், அந்த காலைத்தான் சொல்லுது. இது என்ன சொல்லுது? இதுனா பல தீபிகை என்ற புஸ்தகம் சொல்லுது. அப்போ பார்ப்போம். பலமற்ற கணுங்கால் உள்ளவன், கொடூர சுபாவம் உள்ளவன், ஜலத்தில் பயமுடையவன், அதுதான் இவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. சீக்கிரம் சாப்பிடுகிறவன், சின்ன கருத்தை மாற்றி சொல்கிறாங்க. அதிக காமம் உள்ளவன். அடுத்து நான் வெளியில் அலையும் சுபாவம் உள்ளவன், நிலையற்ற சித்தம் உள்ளவன், பொய் பேசுபவன், புண்ணின் வடு நிறைந்த அங்கம் உள்ளவன், இப்படின்னு பல தீபிகை சொல்லுது. ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. அதை நாம் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் இருக்கிறதும். அப்போ இந்த கருத்தை போய் இப்போ ஒரு மேச ராசிக்காரங்க வர்றாங்க, நம்ம இதெல்லாம் விரித்து பார்த்ததுலலாம் படித்ததை வச்சுக்கிட்டு ஐயா ஒரு முட்டுக்கால் ஒரு சிறு வயசு, அப்போ அங்கே தான் கால தேச வர்த்தமானம் அப்படி பார்த்துடணும், வயசையும் பார்க்கணும். அப்போ எந்த மாதிரி வர்றாங்க, இது பொதுவான கருத்தை தூக்குன உடனே மேசராசிக்காரங்க வந்தாங்க நம்ம பலன் சொல்லும்போது இதெல்லாம் இருக்குமா அப்படின்னா இது ஒத்து வரும் ஏகதேசம். அப்போ அந்த வயசானவர்களுக்கு ஒரு 40 வயசுக்கு மேலே ஆனவங்களுக்கு இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த முட்டுக்கால் தேய்மானம், முட்டு தேய்மானங்கள், ஏன்னா உடம்புலம் பருத்து வட்ட சட்டமாக தானே இருப்பார், அப்போ கால் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதை நம்ம எடுத்த உடனே ஒரு 20 வயசு வாலிப வயசு வந்தோடனே உனக்கு முட்டுக்கால் தேஞ்சு போச்சுனாக்கு முதல்ல அவன் ஜோசியை நான் அடிக்கணும்டான்ட்டு போயிடுவாங்க. இல்லை அப்படித்தானே, இவன் வாட்டில் என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கானு. அப்போ இந்த குழந்தையா வரவங்கள்ட்ட போய் இவன் ஒரு காமகன்,
இவர் வந்து இந்த செக்ஸை பற்றி பேசும்போது இவன் ஒரு காமகன், இந்த பெண்கள்லாம் வந்து கேள்வி பேசுவேன் அப்படின்னாக்க இந்த ஆள்கிட்ட நம்ம ஜாதகம் பார்க்க வந்ததே தப்பு. அப்போ இடத்துக்கு தகுந்தாற் போல கால தேச வர்த்தமானம், அப்போ நேரத்துக்கு தகுந்த போல் வயசுக்கு தகுந்தாற் போல் பலன் உரைக்கணும். அப்போ அதில் சேர்க்க எப்படி இருக்குது கிரகங்கள். பொதுவாக நம்ம வாட்டில் மேச ராசியில் பிறந்தவர்கள் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா அங்கே பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட ராசிக்கும் பலன்கள் மாறும். இது நான் சொல்கிறது வந்து பொதுவான பலன். புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது வந்து ஒரு பொதுவான பலன், இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு. அப்போ அதுக்கு தகுந்தாற் போல் கிரக செயற்கைகள் பார்வைகள் இதை அனுசரித்து தான் பலன் உரைக்கணும். சரி, பார்த்துருவோம். அடுத்து ஒன்று அது என்ன சொல்லுன்னா பிருகத் ஜாதகம் என்ன சொல்லுன்னு பார்ப்போம். சூடான ஆகாரத்தை உட்கொள்பவன், அங்கே தானே சொல்லிட்டேன் உரப்பு சூடுன்னு இருந்தாலும் சரி பார்ப்போம். அதனால் சூடான ஆகாரத்தை உட்கொள்பவன், சீக்கிரமாய் சாப்பிடுகிறவன், அவங்க கூட சரி வெகு சீக்கிரத்திலேயே கோப சாந்தி அடைபவன். கோபமும் அருவாங்களா, அப்படியே சாந்தின்னா அப்படியே சாந்தமாக சமாதானமாக ஆயிடுவாங்க சீக்கிரமாக அப்படின்னு அந்த புஸ்தகம் சொல்லி பார்ப்போம். அங்கும் இங்கும் அலைந்து திரிவான், சிறிபோகத்தில் மிக்க பற்று உள்ளவன். எல்லாத்துலேயுமே ஸ்திரியை பற்றி சொல்லுது. பெண்களுடைய சம்பந்தம் கொஞ்சம் இருக்கும் போல் தெரியுது. மேசராசிக்காரர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வலுவற்ற முழந்தாளை உடையவன், அந்த முழங்காலை பற்றி தான் எல்லாமே சொல்கிறாங்க. வலுவற்ற முழந்தாள் உடையவன், அனுகூலம் உள்ளவன், கலச்சித்திரம் உள்ளவன், நகத்தில் சொத்தை உள்ளவன், வடுவு உள்ள சிரஜை உடையவன். அதாவது நகத்தில் சொத்தை இருக்குது இந்த ராசிக்காரர்களுக்குன்னா இப்போ எல்லா மேச ராசிகளும் கூப்பிட்டு நகத்தில் சொத்தை இருக்கான்னு பார்க்க முடியாது. அது 1-2 இருக்கத்தான் செய்யும். அதில் சேர்க்க எல்லாத்தையும் பார்க்கணும். வடுவு உள்ள உடம்பை சொல்லுது. இந்த தழும்பு உள்ள உடம்புன்னு எல்லாத்துலேயுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேசராசியில் உள்ளவங்க உடம்புல தழும்பு இருக்குமா, ஏதாவது காயங்கள் பட்ட தழும்பு இருக்கும். புண் அதாவது கீழே மேலே விழுந்துருப்பாங்க, அந்த புண்ணு இருக்குல்ல, அந்த புண்ணு ஆறி போய் வடுவு, அதோடைய தழும்பு வடுவு இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. சிரசை உடையவன், கர்வம் உள்ளவன், காரியத்தில் நிலை பெறாதவன், ஜலத்தில் பயம் உள்ளவன் அப்படின்னு பிருகத் ஜாதகம் சொல்லுது. இன்னொன்று என்ன சொல்லுதுன்னாக்க மூர்க்கத்தனம், அதிக தைரியம், எதற்கும் அஞ்சாத முரட்டு சுபாவம், எதற்குமே அஞ்ச மாட்டாங்க. கொஞ்சம் வேகத்தில் சொல்கிறேன்னா பையா சொல்லணும் போல் தெரியுது. சரி பார்ப்போம். முரட்டு சுபாவம் இருக்கும். முன் கோபம் காணப்படும். ஆமாம், அவங்கள்ட்ட கொஞ்சம் கோபம் தான் இருக்கத்தர செய்யும். அப்புறம் சுதந்திரமாக மனப்பான்மை உடையவர், சுய கட்டுப்பாடு இவருக்கு பிடிக்காது. இவருக்கு சுய கட்டுப்பாடு பிடிக்காது. புத்தி சாதுர்த்தியமானாலும் சமயோஜித யோசனையிலும் பிரபலமானவர். நல்லதோ கெட்டதோ தங்களுக்கு தோன்றியதை செய்தே ஆக வேண்டும் என்ற பிடிவாதம் காணப்படும் இவர்களுக்கு அப்படின்னு கலங்குடி அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் சொல்லுது. அப்படி ஒவ்வொன்றா இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஒவ்வொரு புஸ்தகம் நம்மகிட்ட ஒரு 10 புஸ்தகத்தில் சொல்கிறதில் நம்ம படிச்செல்லாம் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இது போதும். இப்போ 4 இதில் என்ன சொல்லுதுன்னு. அப்போ நம்ம செயற்கை பற்றி சொல்லியிருக்கோம். அடுத்து சில புஸ்தகத்தில் இந்த செயற்கை என்ன, இப்போ சூரியன் பார்த்தால் என்ன பலன் அப்படின்னாக்கா அதிக உக்கிரமான சுபாவமுடையவன், தீரன், அரசர்களால் கௌரவமுடையவன், யுத்தத்தில் வல்லவன், ஜாதக பரணம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் சொல்லுது. அப்போ நம்ம யோசனை பண்ணிக்கணும். இப்போ புஸ்தகம் சொல்லுது, அதை நம்ம ஏற்றுக்கலாம். சரி, நம்ம அங்கே சொல்லும்போது சூரியன் அந்த இடத்துல 7ஆம் இடத்தில் அவருடைய நிலப்பாடு என்ன, நீச்சம் பெறுகிறார். அப்போ வீடு கொடுத்தவனுடைய நிலப்பாடு இல்லை சந்திர கேந்திரத்தில் இருக்கிறாரா, நீச்ச பங்கம் பெற்று பார்க்கிறாரா, அப்போ பலன் மாறும். இப்போ எந்த ஒரு கிரகமும் பார்வை அப்படிங்கும்போது நம்ம நாட்டில் பொதுவாக இந்த பார்வை பார்த்த உடனே அது பலன் மாறும். இப்போ குரு பார்த்தனா குருவோட தன்மை என்ன, இப்போ சூரியன் பார்த்த உடனே ஜாதக பராயணம் புஸ்தகம் அப்படி சொல்லுது. அதிகம் உக்ரமானவன், சுபாவமுடையவன். அதிகம் உக்ரம்னா கோபம், உக்கிரத்தன்மை வக்ரத்தன்மைங்கிறோம்ல, ரொம்ப கோபமாக இருப்பான் அப்படின்னு. அந்த இடத்துல சூரியனுடைய புஸ்வானம் ஆகி போயிடுச்சுன்னா நீச்சமாகி போய் பார்த்தா அது இந்த மாதிரிலாம் உக்ரம்லாம் வராது. ஆனால் பொதுவான சூரிய பார்வை சுப மேலே விழுகும்போது உக்ரம் வரும். ஆனால் சூரியனோட நிலப்பாடை பார்த்து நம்ம பலன் உரைக்கணும். இப்போ நம்ம ஜாதகம் பார்க்குறோம், ராசி கட்டத்தில் பார்க்குறோம். அந்த ராசி கட்டத்தில் எடுத்தோன்னே லக்கணம் மேசமாக வர்றதோ அல்லது ராசி மேசமாக இருக்குது, அவரை பற்றி சில கருத்துக்கள் சொல்கிறோம். ஒரு 10 சொல்லும்போது 8 இல்லையா 5 நல்லது சொன்னாலும் ஓகே,
நம்ம ஆமாஞ்சாமி நீ சொல்கிறதெல்லாம் இப்படி இருக்குன்னு ஒரு 5க்கு நமக்கு மார்க் பண்ணி கொடுத்தா நம்ம பாஸ் தான். சரிங்களா? 10க்கு 10 சொல்ல முடியாது. அப்போ ஜாதக பலன் அப்படி சொல்லுங்க. அப்புறம் இன்னொன்று, மிகவும் கொரூர சுபாவம், அரசர்களுக்கு நிகரான ஐஸ்வர்யம், எவன் தன்னை வணங்குகிறானோ அவன் மீது மிகவும் இரக்கம் கொள்வான். உபகாரி, அழகான சுபாவம் உடையவன், பண்டிதன், அரசரால் வெகுமதிக்க பெற்றவன், போரில் ஆவல் கொண்டவன், போர் புரிவதல் தீரன். இப்போ போர் புரிவதல் வல்லவன், தீரன் அப்படின்னா வல்லவன் அப்படின்னு என்ன சொல்றதுன்னா நட்சத்திர குண கண்ணாடிங்கிற புஸ்தகம் சொல்லுது. பாருங்களேன், அதுக்கு வித்தியாசங்கள் வருது. அப்போ இந்த இடத்துல என்னுடைய கருத்தை நான் வைக்கிறேன். நான் ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறதுனால என்னுடைய ஒரு கருத்தை வைக்கிறேன். சூரியனுடைய நிலப்பாடு பார்த்து பலன் உரைக்க வேண்டும். சூரியன் அந்த இடத்துல நீச்ச பங்கமாகி நல்ல நிலைமையோடு இருந்து அங்கே சுக்கிரனோடையே இணைந்திருந்தால் அல்லது குருவால் பார்க்கப்பட்டிருந்தால், லக்கணத்தில் குரு இருந்து 7ஆம் பார்வை அல்லது லக்கணத்துக்கு இங்கே 7ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கும்போது குரு பார்க்கணும்னாக்கும் 5ஆம் பார்வையாக பார்க்கணும்னாக்கும் 3ஆம் இடத்துல இருந்தால் 3, 4, 5, 6, 7 ஆமாம் 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 5ஆம் பார்வையாக பார்ப்பார். ராசிக்கோ லக்கணத்துக்கு அந்த 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு இந்த சூரியனை பார்க்கும்போது கொஞ்சம் பலன் மாறும். சூரியனோட ஒளி பெற்ற சூரியனுடைய அந்த பார்வைக்கு கொஞ்சம் பலன் மாறும். இதே சனியோடு சேர்ந்துருந்தால் சுத்தம். ஆனால் உச்சனோட சேர்ந்தால் அப்போ நீச்சம் பெற்ற ராசிநாதன் உச்சனோடைய சேர்ந்தாலும் ஆட்சியோடு சேர்ந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகத்தில் ஆகிறார். ஆனால் அந்த இடத்துல சனியும் சூரியனும் சேரக்கூடாது. சில மாற்றங்கள் இருக்குல்ல. ஜோதிடம் நம்ம ஒரே வரியாக இடையே புஸ்தகத்தில் எழுதியிருக்கப்பா, நின்ற ராசிநாதன் வந்து ஆட்சியோ உச்சமோ அல்லது நீச்சம் கூட சேர்ந்துருந்தாலோ ஆட்சியோடு சேர்ந்துருந்தாலோ அவர் நீச்ச பங்க ராஜயோகத்தில் ஆகியிருக்கிறாருனாக்கும் அங்கே சனியும் சூரியனும் சேர்ந்தாக்கும் சூரியன் அடியே அடி நடிப்பார் சனி. அங்கே சனி தான் வளர்த்துருக்கிறாரு. குனியை வச்சோ குத்துன்னு குத்துவார் சூரியனை சனி. நீ அரசந்தாயா, அந்த இடத்துல ஏன் வீடு? நான் சொல்கிறத நீ உட்காருனா உட்காரு, எந்திரினா எந்திரிங்க. அரசந்தேன் அரெஸ்டாகி போய் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டா, இல்லை அந்த காலத்தில் அரெஸ்ட்டு பண்ணிட்டு நாடு கடத்திட்டு போய் ஜெயிலில் அடைச்சிடுறாங்களே, நான் ராஜான்னு இருக்க முடியும்? அங்கே மாட்டிக்கிட்டா உட்காருனா உட்காரணும், எந்திரிக்கணும், சவுக்கடி வாங்கணும், எல்லா வேலையும் நடக்கும்ல. அந்த மாதிரி தான் சூரியன் போய் சனிக்கிட்ட அந்த இடத்துல மாற்றிக்கிட்டா பலன் தலைகளை மாறும். அப்போ சூரியனுக்கு பலம் இருக்காது. சரிங்களா? அப்படி எடுத்துக்கலாம். அடுத்து அப்போ அந்த ராசிக்கு லக்கணத்துக்கு அதிபதி செவ்வாய் பார்க்கும் பொழுது, செவ்வாய் பார்த்தாலும் இணைந்தாலும் அந்த சோகம் தான். அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அரசன் அப்படின்னு பிருகத்தை சொல்லிடுது. அப்போ நம்ம உடனே நம்மளை எதுலேயுமே ஆப்போசிட்டாக தானே சிந்திக்கக்கூடிய ஆள். இப்போ நான் அதை சொல்லிடுவேன், செவ்வாய் பார்த்த அரசன். ஆமாம் நான் இப்போ அரசன் தான், இங்கே நான் செவ்வாய் இங்கே கட்டட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அப்படியே நான் சொல்லலாம். நான் இல்லை, அந்த இடத்துல நம்ம எடுத்துக்க வேண்டியது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அந்த வேலையில் நீ தலைமையா 10 பேர்த்துக்கு நீ தலைவனாக இருக்க, அதான் அரசன். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அரசன்னா உடனே இப்போ செவ்வாய்னா கட்டட தொழில், நான் அதனால தான் அப்படி சொல்கிறேன். சரி, இல்லை 4 பேர்த்த வச்சு அடியாள், அப்படி எடு அடியாள் அப்படின்னா அவர் தானே, சனியும் சேர்ந்துட்டா. இப்போ அந்த இடத்துல அடியாளுக்கு தலைவன் செவ்வாய் பார்க்கும்போது எடுத்துக்க. அப்போ அரசனை உடனே இவர் எங்கே போய் அரச ஆள்றாரு அப்படில்ல, எந்த வேலைக்கு போனாலும் அந்த இடத்துல அவர் தலைவன் அப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படின்னு பிருகத் ஜாதகம் சொல்லுது. சரி, செங்கோல் நடத்தும் அரசன் ஜாதக அலங்காரம் சொல்லுது. அப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கிறது என்னன்னா, செங்கோல் நடத்தும் அரசன்னா, செங்கோல் அப்படின்னா அரசனுக்கெல்லாம் அரசன். இப்போ 10 ரவுடி கூட்டம் இருக்குன்னா அதுக்கு ஒரு கூட்டம் தலைவன். எல்லா பேரும் பயப்படுறாங்களே. இப்போ ஒரு 10 மேஸ்திரிகள் இருக்காங்க, வேலை செய்கிறாங்க, கட்டட தொழில் ஒரு செவ்வாய்க்கு உள்ளது தான், அதான் சொல்கிறேன். இல்லை இப்போ டாக்டர் இருக்காங்க, எதுக்கு இந்த ஸ்கில் திறமை போனால் டாக்டர் இருக்கார், அந்த 10 டாக்டருக்கு இவர் செங்கோல் டாக்டர், நல்ல வலுவான டாக்டர் அப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இல்லை போலீஸ் அதிகாரியாக இருக்கிறாங்க, அந்த இடத்துல உயர்ந்த பதவியில் இருப்பாங்க, அதான் செங்கோல் அரசன் அப்படி எடுத்துக்கலாம். செங்கோல் நடத்தும் அரசன் ஜாதகம் அலங்காரம் அப்படி சொல்லுது. பூமி லாபம் உடையவன், அது பிரம ரிஷி அப்படிங்கிற புஸ்தகம் சொல்லுது. பூமிக்கு நாயகன் பலா தீபிகை சொல்லுது. விஷம், அக்னி, வாதம் அல்லது அஸ்திரம் உடையவன், சில சமயங்களில் மூத்திர கிரீச நோயினால் அதிக துன்பம் உடையவன், தந்த நோய், நேத்திர நோய் உடையவன் அப்படின்னு ஜாதகம் புராணம் சொல்லுது. இந்த மூத்திரம்னா அந்த
மர்மஸ்தானத்தில் அந்த பிறப்பு உறுப்பில் ஏதாவது வந்து நோய் வரும் அப்படின்னா ஒவ்வொரு புஸ்தகம், அதாவது ஒவ்வொரு கருத்தை ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம பலன் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறதுனால பலன் சொல்லும்போது, இப்போ என்னுடைய வீடியோ வந்து மற்ற ஜோதிடர்கள்லாம் பார்க்குறீங்க, ஜோதிடர் அல்லாதவர்களும் பார்க்குறீங்க. அப்போ இந்த இதை எடுக்கும்போது நம்ம ஜாதக நோட்டை விரித்து வச்சு ராசின்னா சந்திரன் நிற்கிதுன்னு சொன்னார். அப்போ சந்திரன் இந்து சந்திரன் போட்டுருக்கு, அப்போ அதான் ராசி. அப்போ மேச ராசி ஓகே. இல்லை லக்கணம் லா அப்படின்னு போட்டு அந்த கோடு கிராஸாக கோடு போட்டிருப்பாங்க, அதான் லக்கணம். அப்போ லக்கணத்தை எடுத்து பார்த்துட்டு இது இந்த ஆள் சொல்கிறது ஒன்றுமே நமக்கு நடக்கலையே அப்படின்றக்கூடாது. இந்த மாதிரி சேர்க்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த பார்க்கக்கூடிய கிரகத்தோட வலுவனுசரித்து வலுவாக இருந்த அந்த லக்கணத்தில் அல்லது ராசியிலேயோ சுபக்கிரகங்கள் சேரும் போல நல்ல பலன்கள் நடக்கும். சரி, தீய கிரகங்கள் சேரும் பொழுது, பாவக்கிரகங்கள் இணையும் பொழுது 6, 8ஆம் இடத்துக்கு அதிபதிகள் பார்வையோ அல்லது இணையும் போது பலன்கள் வேறு மாதிரி மாறும். இந்த மாதிரி இப்போ 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக இப்போ சொல்கிறாங்கல்ல, அந்த மர்மஸ்தானத்தில் வந்து நோய் வரும் அப்படின்னா அது இப்போ அவர் வந்து 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றாரு. யார்? இந்த லக்கணத்துக்கு செவ்வாயே வந்து லக்னாதிபதியும் அவர் தான். லக்கணத்தில் இருக்கும்போது ராசியில் இருக்கும் பொழுது ராசிக்கு அதிபதி, லக்கணத்தில் இருக்கும்போது லக்கணத்துக்கு அதிபதி, 8ஆம் இடத்துல விருச்சிகத்தில் இருக்கும்போது 8ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்போ 8ஆம் இடத்துல இருந்துங்கிட்டு எப்படியா பார்ப்பாருன்னா பார்க்க மாட்டார் தான். சரி, அப்படியே பக்கத்தில் 12ஆம் இடத்துல 8ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்தில் மறந்து கொண்டு துலாத்தில் இருந்து பார்க்கும் பொழுது பக்கத்தில் எங்கே இருக்கிறாரு? தொடர்பு 7ஆம் இடத்தோட பார்க்குறார், 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அல்லது இப்படி எடுத்துக்கலாம், எங்கே ஒருவார்னா இங்கேருந்து பார்ப்பாரா, மகரத்துலேருந்து மகரம் கும்பம் பார்ப்பார், மகரத்தில் உச்சம் பெற்று பார்க்குறார் 4ஆம் பார்வையாக. இப்போ மகரம் கும்பம் மீனம் மேசம். அப்போ மகரத்திலிருந்து 4ஆம் பார்வையாக செவ்வாய் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல சனி கூட சேர்ந்திருந்தால் இந்த மாதிரி மோசமான பலன் வரும், இந்த நோயெல்லாம். அப்போ செவ்வாய் எங்கிருந்து பார்க்கிறார்? இங்கே எழுதப்பட்டது, இந்த பாட புஸ்தகத்தில் எழுதப்பட்டது அத்தனையும் உண்மைதான், அதில் நான் மறுக்கலை. நானும் இல்லை, யாரும் மறுக்கக்கூடாது. நம்ம படிக்கும் பொழுது அவங்களுடைய கருத்தை வச்சுருக்காங்க. அந்த செவ்வாயோட தன்மை என்ன? வீடியோ நீண்டுக்கிட்டே போகுது. அப்படி ஒவ்வொன்றும் குரு பார்த்தாலும் நல்ல பலனை எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்க்கும்போது நம்ம பேசிக்கிட்டே போனாக்கும் சுக்கிரன் பார்க்கும்போதுன்னு இப்போ எடுப்போம். இப்போ பாவக்கிரகத்தை சொல்லிட்டோம் டயர் இருக்கும்போது. இப்போ குரு பார்த்தல் என்ன அப்படின்னா, அரசர்களாலும் தேவர்களாலும் பூச்சிக்க தகுந்தவன் பிரம்ம ரிஷி என்ற புஸ்தகம் சொல்லுது. பாருங்கள், குரு பார்த்த உடனே அரசர்களாலும் தேவர்களாலும் பூச்சிக்க தகுந்தவனா. அப்புறம் என்ன சொல்லுதுங்கனாக்கும், புறவலன் சாதக அலங்காரம் சொல்லுது, மாமகிழ் அதாவது நல்லதை தான் சொல்கிறாங்க எல்லா புஸ்தகமும். அதை ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்தால் லேட்டாக ஆகிடும். சரிங்களா? எல்லாமே குரு பார்த்தாலோ குரு சேர்ந்தாலோ, ஆனால் எந்த இடத்துலேருந்து பார்க்கிறார், எந்த இடத்தோட சேர்க்க இருக்கிறார், குருவோட தன்மை அனுசரித்து பலன் மாறும். அப்படி எடுத்துக்கலாம். சுக்கிரன் அதுதான் நம்ம சொல்கிறது. அதாவது அந்த இதில் எழுதியிருப்பாங்க ஒரு நல்ல பலனாக வந்து. இப்போ சுக்கிரன் சேர்ந்த ஒருத்துக்கு நல்ல குணம் உள்ளவன், பிருகத் ஜாதகம் சொல்லுது, நல்ல குணம் உள்ளவன். ரைட், அதை நம்ம ஏற்கனவே சொல்கிறோம். அதை சேர்க்கும்போது நற்குணமுடையவன் சாதக அலங்காரம் சொல்லுது. ஸ்திரீ ஆபரணம் சந்தானம் இவைகளுக்கு உடையவன். அப்போ ஸ்திரீ அப்படின்னா உடனே அது சுக்கிரன் சேராமல் இருந்தால் அவருக்கு கல்யாணம் ஆகாதா, ஸ்திரீ சேராதெல்லாம் கேட்டக்கூடாது. அப்போ சுக்கிரன் சேரனா ஆபரணங்கள்லாம் போட மாட்டார்னா அதில் யோகங்கள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு அந்த கிரகம் வந்து சுக்கிரங்கிறது பெண்களுக்கு உள்ள காரத்துவமான ஒரு கிரகம், கலச்சித்திரங்காரகம். அந்த ஒரு ஆபரணங்கள் அழகு சார்ந்த பொருளுக்கெல்லாம் உள்ள ஒரு வரும். அப்போ சேரும்போது அந்த மாதிரிலாம் வரும், நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு புஸ்தகத்துலேயும் ஒவ்வொன்றாக எழுதுவாங்க. அது வந்து அப்படி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு அடுத்த வீடியோவில் வந்து ரிஷப ராசி இலக்கணத்தை பற்றி பார்ப்போம். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்கள் ஜாதகத்தை பற்றி பார்க்கணுன்னா கமெண்டில் போடுங்க. பிறந்த தேதி பிறந்த நேரத்தெல்லாம் போட்டு உங்களுடைய கேள்வி தமிழில் எழுதி கேளுங்க. இங்கிலீஷ் கமெண்ட்டுக்கு நோ கமாண்டா, அது பதில் இல்லை. தமிழில் நீங்கள் கமாண்டு, அந்த நீங்கள் எழுதுகிற எழுத்து தமிழாக இருக்கணும். அப்போ தான் நான் படிக்க முடியும். உங்களுக்கு கண்டிப்பாக பதிலும் தருவேன். இப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.